என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எத்தனை பேர் முன்னாடி என்ன துரத்தி துரத்தி அடிச்சேன் அன்னைக்கு. இப்போ பண்ணுடா. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணன்னு வந்தியோ அதை பண்ணு. என்னை தாண்டி தான் அவன் நிழலையே தொட முடியும். கனி சூப்பரா இருக்கும், வீடியோ எடுக்கவா? எது? ஆமல படத்துல வர மாதிரி ஹீரோ வில்லன் ஃபைட். ஹீரோயினே நீதாண்டி. வீடியோ எடுக்க யூடியூப் சேனல் தொடங்கியும் காதல் சடுகுடு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இத எபிசோடா போட்டோன்னு வை, பிச்சுக்கிட்டு போயிடும். எது பிச்சுக்கிட்டு போயிருமா? ஆமல ஆக்ஷனே இல்லாம ஆக்ஷன் படம். ஊராஞ்சண்டா கண்ணுக்கு குளிர்ச்சி, எனக்கு குளிர்ச்சியா தான் இருக்கு. என் அத்தை பையன் தட் இஸ் மை ஐத்தான். ஜிம் பாடி ஃபைட் பாரு. கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் தான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லியிருக்கோம்ல, அவன் நிழலை தொடனாலும் என்ன தாண்டி தான் தொட முடியும்னு. ஆதித்யா, நீ என்ன பேசி எது பேசி எனக்கு எதுவுமே புரியல. நான் கேண்டீனுக்கு வந்தேன், அவன் என்னது தெரியாம அவன் மேல மோதிட்டேன். ஏண்டா நாய, நான் என்ன ஃபீடிங் பாட்டில் குடிச்சிட்டு இருக்க ஒரு வயசு குழந்தையா? என் காதுல பூச்சித்த பார்க்க? நீ தடவை அடிச்சதையே பார்த்துக்கிட்டு தான் வரேன். இதுல கவின் கிட்ட வர டயலாக்கு, அவளை அவமானப்படுத்தினா அவனை அவமானப்படுத்தின மாதிரின்னு. கூட படிக்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றதே தப்பு, கண்ட இடத்துல கண்ணெல்லாம் மேய்கிறது அதை விட தப்பு இல்ல. இங்க பாராதி, நீ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்க. சத்தியமா சொல்லியே தெரியாம தான் இடிச்சேன். நீ என்ன கேனேனா? என்னைய பழி வாங்கிறதுக்கு தானே இந்த மாதிரி பண்ண? அப்ப கெத்தா ஆமா பண்ணுனேன் அப்படின்னு சொல்லதுக்கு தைரியம் இருக்கணும். என்னை பார்த்ததுமே பயந்து பம்மிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இது தேவையா? உன்னைய பார்த்து நான் எதுக்கு போயிடணும்? நீ இந்த காலேஜ்ல என்னைய மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். நானே ஒரு கேடு கட்டவன், கிண்டல் பண்றதை தாண்டி பொண்ணு மேல கை வைக்கிறதே தப்புன்னு பாலிசி வச்சிருந்தவன். ஏன் முன்னாடி ஏன் ஆளுக்கிட்ட சீன் போடுறா? இப்ப தொடரா பாக்கலாம். கைய விடு ஆதித்யா. வேண்டாதி, கை வலிக்கிட்டு கைய விடு. ஏண்டி அவன் தானே கையை முறுக்கிக்கிட்டு நிக்கான். ஆதி என்னடானா கல் மாதிரி நிக்காரு. அவன் சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கான். ரெண்டு பேரும் தானே கத்தணும். அதான்ல சொன்னோம்ல, ஜிம் பாடி பேரு பத்துக்கா. கைய விடு ஆதித்யா. ஆதி, இந்த இடத்துல நீங்க யாருன்னு காட்டி ஆகணும். ஆதி, நீங்க யாருன்னு காட்டி ஆகணும். டீ-ஷர்ட்டை கழட்டுங்க. ஐயே, கைய விடாதி. டீ-ஷர்ட்டை கழட்டுங்க. ஏய், நேரங்காலம் தெரியாம தான் விளையாடுவியா? அப்பதான் நீங்க யாரு, எவ்வளவு பெரிய பாடி பில்டர்னு இந்த காலேஜுக்கே தெரியும். இப்ப ஒருத்தி வலிக்குதான் ஆதித்யா. அது அதை விட பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஏண்டாதி, இதுக்கெல்லாம் நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. என்ன தைரியம் இருந்தா ஏன் அத்தை பொண்ண ஏன் கண்ணு முன்னாடியே பைத்தியம் சொல்லுவ? அதானே என்ன தைரியம். நீங்க டீ-ஷர்ட்டை கழட்டுங்க. ஆதி, எவ்வளவு பெரிய ஜிம் பாடின்னு காட்டுங்க. லேய், என்ன இப்ப ஆதி எதுக்கு என்னைய திரும்பி பார்த்துட்டு அங்க திரும்பினாரு? அவரை பத்தி புகழ்ந்ததுல குளிர்ந்து போயிட்டாரோ? அவன் சொன்ன மாதிரி இது பைத்தியம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு. ஏன்னா அவன் உன்னைய பைத்தியம் சொன்னதுக்கு இப்பதானே மூக்குல குத்து கிடச்சு. உடனே அவன் முன்னாடி உன்னைய பைத்தியம் சொன்னா உண்மையை ஆதியை ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அதான் எதுவுமே சொல்லாம திரும்பிட்டாரு. ஏன் உன்னைய பைத்தியம் அவன் சரியா தானே சொன்னான். அதுக்கு எதுக்குல ஆதிக்கு இவ்வளவு கோவம் வரணும்? அவன் மூக்கிலே குத்திட்டாரு. உன்னை அந்த நந்தன் கிட்டே விட்டுருக்கணும். காப்பாத்தி கூட்டு வந்தோம் பத்தியா? ஆளே மண்டையும் பாரு. இங்க பாரு, உனக்கு மட்டும் இல்ல மொத்த காலேஜுக்கும் சேர்த்து தான் சொல்லேன். இவளுக்கெல்லாம் வாங்கி கட்டணுமோ அவையெல்லாம் ஒழுங்கா கார்ல வாங்கிக்கா. இது சட்டையை கழட்டி போட்டுட்டு இல்லாதி கெத்தா சொன்னா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. என்னை பழி வாங்க தான் நினைச்சுக்கிட்டு அவன் மேல கை வைக்கியதோ இல்ல தேவையில்லாம போய் வம்பிழுக்கிறது, மறட்டுறது, உருட்டுறது, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எவ்வளவு இல்ல எவனாவது வச்சுக்கிட்டேன்னு வைங்க, முழுசா ஊர் போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். அது எவனா இருந்தாலும் எவ்வளா இருந்தாலும் இதுதான் நடக்கும். அதான் எங்க ஆதி மட்டும் சட்டை ஏன் சும்மாவே நிக்க மாட்டே வாய மூடிட்டு? இல்ல நீங்க ஒத்தையில சண்டை போடுறீங்களா? துணைக்கு இன்னொரு வாய் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்ல. வா, வாய் கிடைச்சுன்னா நல்லா இருக்குமா? நீ என்ன இப்ப மறைச்சுக்கிட்டு நிக்க? அவளை இடிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா மொத்த காலேஜும் வேடிக்கை பார்க்க மாதிரி. அதுவும் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு மொத்த டிபார்ட்மெண்ட் முன்னாடி என்ன வெளுத்து வாங்கினேல. அவளை ஏதாவது பண்ணா நீ என்ன சும்மா விட மாட்டேன்னா எனக்கு தெரியும். அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். அதே அவமானத்தை உனக்கு நான் தாரேன்.
இப்ப முறைச்சுக்கிட்டு நில்லு. முறைக்க வேண்டிய நேரத்துல முறைச்சிடாத. சாரி தெரியாம பட்டுட்டுன்னு சொன்னதான் பரவாயில்ல போங்கன்னு விட்டுரு. கரெக்ட். அப்பவே நீங்க தோலை உரிச்சிருக்கணும். எவ்வளவு எவனாவது சொன்னா போதும், கண்ணை கசக்கிட்டு அந்த நேரம் நிக்கிறது குட்டா போதும். என்னமே இதுல நிக்கிறதா ஐடியாவா? வாய துறக்கால பாரு. ஆதி ஐஸ்கிரீம். ஏற்கனவே நீ என்கிட்ட இந்த அடி வாங்கி கட்டலன்னு சந்தோஷப்பட்டுக்கா. பொண்ணா பிறந்தது தாண்டி இந்த ஆச்சி என்ன தப்பு செஞ்சா? பிறந்ததே தப்பு தானே. ஏமா நானும் அப்பத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு செட்டா துணி தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒவ்வொரு காலம் உள்ள போறியா வாரியா தூக்கி தூக்கி கொண்டு போட்டுட்டு இருக்குதியா? என்ன ஒரு மணி நேரத்துல அவ்வளவு துணியை துவைச்சு வைக்காட்டா உன் கால் ரெண்டையும் முறிச்சு எடுத்துருவோம் பாத்துக்கா. ஏமா ஏன் உங்களுக்கு இப்ப அதான் மிஷின் இருக்கலாம், தூக்கி போட்டா எல்லாத்தையும் அலசி தந்துட போகுது. வாஷிங் மிஷின்ல கைய வச்சேன்னு வச்சுக்கா, கை ரெண்டையும் வெட்டி முறிச்சு எடுத்துருவோம் பாத்துக்கா. எனக்கு என்ன அது பிறகு இப்படி துணியை யார்கிட்ட தூக்கி போடுவியா? எனக்கா பணம் செலவாக போகுது, உங்களுக்கு தானே செலவாக போகுது. ஆனா இவ்ளோ பட்ட பிறகு கூட உன் வாயை குறைக்குதியாட்டி நீ? படிச்சு படிச்சு சொல்லேன் மக்கா. அந்த பிள்ளை அந்த கிளாஸுக்கு போகுது, இந்த பிள்ளை இந்த கிளாஸுக்கு போகுது. 2 மாசம் லீவ் இருக்கலாம், என்னத்துக்காவது கிளாஸுக்கு போட்டின்னு சொன்ன கேட்டியாட்டி நீ? அப்பயே வீட்டுல மாஞ்சி மாஞ்சி இருந்துச்ச. 10ஆம் கிளாஸ் கிழிச்ச இந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கச்சுல டிக்கல் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வான்னு கேட்டா எடுத்து கொடுக்க மாட்டேன். தண்ணியெல்லாம் எடுத்து தர முடியாது, எனக்கு படிக்கணும். படிச்சு கிழிச்ச மார்க் எங்கட்டி? ஏமா இந்த மார்க் காணாதா? இங்க பாரு, பொம்பளை பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தான் அடிக்காம விட்டுருக்கேன். 400 மார்க் எடுக்கப்படாதாட்டி உனக்கெல்லாம். இவன் சும்மா சும்மா கழுவி ஊத்திய வேலையை வச்சுக்கிட்டாருங்க சொல்லிட்டேன். 400க்கு 2 மார்க் தானே குறைவு. 400க்கு 398க்கு எவ்வளவுதான் வித்தியாசம்? 34க்கு 35க்கு என்னட்டி வித்தியாசம்? கணக்குக்கு எடுத்திருக்கா 35. ஏமா அதெல்லாம் நான் நல்லா தான் எழுதுனேன். என் பேப்பரை கரெக்ஷன் பண்ணியவியா அவிய ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு வந்து திருத்திருப்பாவ. எது? ஏமா நான் உள்ளதான் சொல்லேன். பேப்பர் திருத்தியவியலுக்கு நல்ல மனசா இருக்கணும். வீட்ல எல்லாம் சண்டை போடாம வந்து பேப்பர் திருத்தணும். அதை விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் மாட்டையும் இல்ல மாமியார் மாட்டையும் வெகலத்தை நடத்திட்டு வந்து பேப்பர்ல கைய வச்சாவல்னா நாங்க முட்டை மார்க் தான் வாங்குவோம். 50 மார்க் போட வேண்டிய இடத்துல 35 மார்க் தான் போடுவாவ. வா பேப்பரை மட்டும் மாட்டி திருத்துறாவ. ஏமா சத்தியமா சொல்லேன் 50 மார்க்குக்கெல்லாம் எழுதியிருந்தேன். இப்பே கிளம்பிட்டி ஸ்கூலுக்கு போவோம், பேப்பரை வாங்கி பார்ப்போம். பேப்பர் வரட்டு எம்பது மார்க் வருதுன்னு பார்த்துட்டு ரீவேல்யூஷன் போடுவோம். எலுமாண்டி போவோம். அது 10ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ்லயும் பியார் வாங்கி கொடுத்த ஸ்கூல் இட்டியாது. ஒரு டீச்சர் மார்வெல்லாம் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்காவ. கனி உன் தங்கச்சிக்கு மார்க் என்ன, உன் தங்கச்சிக்கு மார்க் என்னன்னு. அதுக்கு 1ஆம் கிளாஸ்ல பாடம் எடுத்த டீச்சர் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்காவட்டி உன் தங்கச்சிக்கு மார்க் என்னன்னு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பியார் அங்க அப்படியே இருக்கு. அதுக்கு தங்கச்சியா பிறந்த அதுக்கு பியாரை சியாத்துலட்டி கெடுத்துட்டு வந்திருக்க. ஏம்மா எரிமே நான் தூக்குல தொங்கட்டா? தொங்கதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தனா முதல்ல சொல்லிட்டி. நானே கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டு கயரெல்லாம் எடுத்து தந்துட்டு போறேன். ஏம்மா ஒரு மாதிரி தான் துடிச்சுக்கிட்டு வர சொல்லிட்டேன் பாத்துக்கா. இல்ல நானும் இப்படி நாள முறுக்கிக்கிட்டு தான் இருந்தேன். துப்புன இடத்துல எல்லாம் மண் நொழி போடுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். எனக்கு படிக்கணும், எனக்கு படிக்கணும். மார்க்க பார்த்தா தலை கீழே இருக்கு. நான் சொல்லிட்டேன் மேற்படிப்பெல்லாம் என்னால படிக்க வைக்க முடியாது. 11லயும் 12லயும் எதுலயாவது கொண்டு விடுவேன். படிச்சா படி, இல்லனா என்ன செஞ்சுக்கிட்டு போ. அத மாதிரி நல்ல மார்க் வாங்கி மேல படிக்கணும்னா படிச்சுக்கா. அப்படி இல்லையா ஏதாவது வலை கம்பெனிங்க நம்பரை இப்பளே வாங்கி வச்சுக்க. 2 வருஷம் கழிச்சு தேவைப்படும். அம்படு துணியை துவைச்சு காய போட்டு மடக்கி வச்சிரு. இன்னொன்னு துணி காயது வரைக்கும் வெயில தட்டு மாடியில துணி கூடயே இருந்துரு. ஏம்மா லூசா நீங்க? மாதிரி துணியெல்லாம் பக்கத்து வேலையில பறந்துடக்கூடாதுல்ல. கிளிப்பு மாட்டினா போகுது, மாட்டினா கையை வெட்டி எடுத்துருவேன். அதுலயே துணிக்கு காவலுக்கு இருந்துரு. மார்க் எடுத்திருக்கா மார்க். வெளியே தலை காட்ட முடியல எனக்கு. அதுக்கு 10ஆம் கிளாஸ்லயும் 11ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ்லயும் மார்க் வரும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டு எல்லார்கிட்டயும் மார்க் சொன்னேன். அதான் தலைகால் புரியாம துள்ளுனா இப்படிதான் நடக்கும். வைக்கிளிச்சு எடுத்துரு வேண்டி வைக்கிளிச்சு எடுத்துரு வாய முடிக்கிட்டு இருந்துரு. அவன் வீட்டுல உள்ள வீட்டு சண்டை போட்டுக்கிட்டு வந்து என் பேப்பர் திருத்தினா நான் என்ன செய்வேன்? ஃபெயில் தான் ஆவேன். என்னாலே ஆயிட்டு போ. துணியெல்லாம் துவைச்சு வச்சிரு. துணியை துவைக்கதே ஒரு கேடு, இதுல துணிக்கு காவலுக்கு இருக்கணுமா? புறவு என் காவலுக்கு என் கூட யார் இருப்பா? சொரி நாய் ஒண்ணு தெருவுல சுத்திக்கிட்டு வரதாம்டி. அத மடியில தூக்கி வச்சுக்கா துணைக்கு. இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் மட்டும் இல்ல, 400க்கு 3 மார்க் 4 மார்க் 1 மார்க்னு குறைஞ்ச எல்லாருக்கும் ஏற்பட்ட அவமானம் தான். 2 மார்க் கூட போட்டுக்கப்படாதா யாருக்காவது? இப்படி நான் அவமானப்படணுமா? ஆதி சூப்பரோ சூப்பர், கலக்கிட்டீங்க. டயலாக் டெலிவரி எல்லாம் சூப்பரோ சூப்பர். நான் என்னங்க நாடகம் நடிச்சுக்கிட்ட வரேன். நாடகம் நடிச்சீங்களோ கதை விட்டீங்களோ, ஆனா டயலாக் டெலிவரி எல்லாம் பக்காவா இருந்துச்சு. அடிச்சேன் வை. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது. ஆனா ஆதி அதை ஒரு வார்த்தை சொன்னாய், பொட்டுல அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொன்னாய். இன்னைக்கு என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கிறுக்கா பிடிச்சிருக்கு? லூசுத்தனமா பேசிட்டு இருக்குதுங்க ரெண்டாம். ஓ
ரெண்டெண்ணத்துக்கு மட்டும் இல்ல 3க்கும் சேர்ந்து தான் போல. இல்ல என்ன பொட்டு பட்டுன்னு சூப்பரா பேசுறீங்க. ஆமா ஆதி, கேட்டுக்கிட்டு தாமா நிக்கேன், சொல்லு. இவள கேப்ல பைத்தியம் சொன்னாங்களா? அது செம்ம மாசா இருந்துச்சு. அதான் சொல்லேம்ல, உன்னை அந்த நந்தன் கிட்டே கொடுத்துருக்கணும். தினமும் மூக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட உன்னைய காப்பாத்தணும் பத்தியா? அதனால நீ ஏன் எடுத்து விட மாட்டா பொட்டு பட்டுன்னு? லுக்கு விட ஆரம்பிச்சுட்டாவெல்லாம். இவர் கோவப்பட்ட மாதிரி பாப்பாராம், அவ பாவப்பட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பாப்பாளாம். இதை பார்க்கறதுக்கு அந்த ஆக்ஷன் சீனே நல்லா தான் இருந்து. வாரியா எங்க இதுல பின்ன நின்னுகிட்டு கொடை பிடிச்சிட்டா நிக்க சொல்ல. அவிய நீ நிஜ வாழ்க்கைக்கு எப்ப வர போறாவளோ? எதுக்கு இப்படி பாவம் போல பாத்துக்கிட்டு நிக்க? நீங்க எதுக்கு அங்க போய் சண்டை போட்டீங்க? ஹலோ ஆதி, உனக்கு மூளையில மசாலா எல்லாம் சுத்தமா கிடையாதா? ஓ, மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே மசாலா இருக்கும் பாத்தியா? இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இல்ல ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு போகும்போது சாரின்னு கேட்டு அப்படியே விட்டுருவியா? வேற இனிமே என்ன பண்ணணும்? மொண்ணம் கட்டி வாங்கி ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கா முத. நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தியா? உனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நான் தான் முதலே சொன்னோம்ல, கூட படிக்க பொண்ணுங்க அவன் மேல கோவம் இருக்கு, அவன் மேல காட்டு. நமக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கா. அவன் அவ கூடால சிரிக்கிறத பார்க்க எனக்கு அவன் மேலதான் பச்சுக்கிட்டு வருது. காலேஜ் கிரவுண்ட் எவ்வளவு பெருசு, மொத்த பேரும் கிரவுண்ட்ல நிக்கும் போது என்ன மாதிரி அடிச்சான் தூக்கி போட்டு. சும்மா அடிக்கல, துரத்தி அடிச்சான். எவனாவது எனக்காக வந்தீங்களா? இல்ல அவன் கூட மோத முடியுமா? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ பண்ணது சரியா? நீயே யோசி. நீ கோல்மால் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்ச. அப்பவே நான் சொன்னேன் உன்ட்ட, ஆப்போசிட் டீம் ஐடி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தானு. வழக்கமா எல்லா காலேஜ்லயும் மெக்கானிக்கலும் சிவிலும் தான் போட்டி போட்டுக்கிட்டு முன்ன நிக்கும். ஆனா நம்ம காலேஜ்ல ஐடில ஆதி இருக்கிறதுனால சிஎஸ்சி ஐடி தான் ஃபர்ஸ்ட்ல நிக்கும். வாங்கிட்டு அன்னைக்கே நான் சொன்னேன், நீ கேட்கல. நாம எல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினதோட சரி, அவனுக்கு ஸ்போர்ட்ஸும் படிப்பும் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். காலேஜ் விட்டதான் நேரா நம்ம என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு இல்லைன்னா வீட்டுக்கு போவோம். அவன் நேரா எங்க போவான் தெரியுமா? கிரவுண்டுக்கு தான் போவான். நீ ஆம்பளை பேச மாட்ட. 3 வருஷமா கப்ப அவங்களே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமாவது நம்ம வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் பேசினது மறந்துட்டலாம். அதுக்கு நீ யாரும் கோல்மால் பண்ணி ஜெயிக்க சொல்லல. நீ பண்ணது தப்பு, அடிச்சா யாரும் கேட்க வரல. அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பழி வாங்குறது சரியே இல்ல சொல்லிட்டேன். லைட்டா தட்டினதுக்கே அவனுக்கு இவ்வளவு கோவம் வந்துடலாம் அப்படின்னா? ஏண்டா மச்சான், நீ இந்த புத்தியோட இருந்தேன்னு வச்சுக்கான், நான் கூட உன் பின்னாடி நிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு அக்கா ஒரு தங்கச்சின்னு இருக்காங்க. ஏய், எவனை என் பின்னாடி நிக்கணும்லாம் எனக்கு தேவையில்லை. கடவுள் எனக்குன்னு யாரையாவது அனுப்பி வைப்பான் பாரு. செய்யதெல்லாம் கிறுக்குதானா? இதுல அனுப்பி வைக்கான். அப்படி எதுனா உன் கூடல சேர்ந்ததுன்னா அதான் பைத்தியமா தான் இருக்கான். ஆதி சொல்லு. என்ன? ஐ ஒன்றும் இல்லை. அதான் முன்னமே சொல்லியாச்சுலாம், பரவாயில்ல சொல்லு. அதான் முன்னமே கேட்டாச்சுலாம், அது பிறகு எதுக்கு? சில வார்த்தையெல்லாம் கேட்க என்ன கேட்கணும் போல இருக்கும்லாம். நீங்க நாங்க நீங்க ஏன் சில நேரம் கண்ணு எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணெல்லாம் எடுக்க முடியாதுமா, கண் எடுத்த கண்ணு தெரியாது. ஆதி ஜெய மேம் நம்ம கிட்ட சொல்லிருக்காங்கல்ல, காலேஜ்ல வச்சு ரொம்ப பேசிக்காதுங்க அப்படின்னு. சொல்லிட்டா? இது ஒரு இன்டர்நேஷனல் காலேஜ்மா, யாரு வேணா யாரு கூட வேணா பேசலாம். இங்க எந்த பொண்ணு எந்த பையனும் பேசலையா? இல்ல ஒன்னா சேர்ந்து பைக்ல தான் போனது இல்லையா? ஆனாலும் என்ன சொல்ல வரா? ஆனால நம்ம காதல் புனிதமான காதல், அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா. யாரும் தப்பா பேசக்கூடாதுல்ல. அவ இங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கா, அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் உட்கார சொன்னேன். யார பார்த்து பயிரணும்? ஏங்கனி அவன் இடிச்சிட்டு போனான்ல, உனக்கே தெரிஞ்சிருக்கான் வேணேன்னு தான் இடிச்சிட்டு போனான்னு. பலார்னு அவன் கன்னத்துல ஒரு அற விடணும்னு உனக்கு தோணலையா? நானா ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் எப்படி அடிக்க முடியும்? குட், இப்படிதான் இருக்கணும்னா. அடிச்சேன் வை. 2 நாள் முன்னாடி சடனா கார் பஞ்சர் ஆயிட்டு, வழி இல்லாம பஸ்ல போக வேண்டிய சுச்சுவேஷன். பஸ் அவ்வளவு கூட்டம். நானும் சிவாவும் படியில தான் நின்னுகிட்டு இருந்தோம். கூட்டத்துல ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்னமா அற விட்டா தெரியுமா ஒரு பொண்ணு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன பண்றது, நம்ம காலேஜ்ல அப்படி யாரு இருக்கா? நம்ம காலேஜ்ல எல்லாரும் பொண்ணுங்க எல்லாம். சீண்டி பாக்காதுங்க ஆதி, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எழுப்பி போயிருவேன். சொன்ன பாயிண்ட் பிடிச்சிட்டு நில்லு. என்ன சொல்ல வாரான்னு யோசிச்சிடாத. நாங்க என்ன பண்ண, யார் என்ன பண்ணாலும் நாங்க ரியாக்ட் பண்ணிட்டோம்னா நாங்க ரியாக்ட் பண்றத வச்சு தானே தப்பு சொல்லியாவே. ரீசெண்டா ஒரு 9 வயசு குழந்தையா கொன்னானுங்க எல்லாம். அந்த நியூஸ் நீ யூடியூப்ல பாத்தியா? ஆமா பார்த்தேன்.
நியூஸை பார்த்தேன். கமெண்ட் ரீட் பண்ணியா? இல்ல ஃபர்ஸ்ட் நாள் அந்த நியூஸ் வரும்போது பாதி கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா இருந்து, பிள்ளைய பெத்தா மட்டும் காணாது, பிள்ளைய அந்தால விட்டுறியது அப்படின்னு. இந்த இடத்துல அந்த குழந்தைய தப்பு சொல்றதுக்கு பாயிண்ட் இல்ல. அதனால குழந்தையோட அம்மா கிடைச்சாங்க. எந்த இடத்துலயாவது அம்மாக்கு குழந்தை மேல அக்கறை இல்லாம இருக்குமா? உன் பாயிண்ட் படி பார்த்தா கரெக்ட் தான். என்ன தப்பு நடந்தாலும் பொண்ணை தான் சொல்லுவாங்க. இதுவே அந்த 9 வயசு குழந்தை இருந்த இடத்துல 19 வயசு பொண்ணு இருந்துச்சுன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்ல, துப்பட்டா ஒழுங்கா போட தெரியாது, கண்ட நேரத்துல அங்க சுத்துறது இங்க சுத்துறது, பொட்ட பிள்ளைனா வீட்டுக்குள்ள இருக்க தெரியாதா, இப்படி கண்டபடி பேசதான் செய்வாவ. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு பொறுத்துட்டு எல்லாம் போக கூடாது. லெஃப்ட் ரைட்னு வாங்கிடணும். என்ன மண்டையில யாருதான் ஏதாவது ஆ என்னத்தை யாருச்சோ. சரி, நாளைக்கு நான் லீவு. ஏன் ஐயடா, ஏன்னா லீவு தான். அதான் ஏன்னு கேட்டேன். ஸ்கூல் வரைக்கும் போனோம். எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வருவாங்க, நீங்க காலேஜ்ல இருந்து ஸ்கூலுக்கு போறீங்களா? ஈவினிங் ரவுண்டுக்கு போவேன். அதுல தெரிஞ்ச ஒரு பையனோட தங்கச்சி 11th அட்மிஷன், நல்ல மார்க் வாங்கியிருக்கா 10th. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கா. சும்மா தான் கேட்டான் நம்ம ஸ்கூல்ல ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க தான் உங்க அண்ணன் கூட சண்டை போட்டு ஸ்கூல் பக்கமே போக மாட்டீங்களா? நேத்துக்கே அவன்கிட்ட பேசிட்டேன். பேசிட்டீங்களா? தேவை இருந்தனால பேசினேன். அதான் அந்த பொண்ணையும் கூட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம். பேரண்ட்ஸ் இல்லாமலா? வருவாங்கம்மா, நான் பைக்லயோ கார்லயோ கூட்டு போவேல. உன் பிரச்சனை பாத்தியா? அதை விட கேவலமா இருக்கு. போயிட்டாளா? இப்பதான் போனாங்க. சரி, நம்மளும் கிளம்புவோமா? ஆ இந்த ஃபைல் அப்படியே அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு எப்ப ஆளை விட்டுருன்னு இந்த ரூமை விட்டே ஓடிடணும். எழுதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு கிறுக்கு கணக்க கதை கொடுத்துட்டு ஓடி தப்பிடணும். பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சாரி மேம், கவனிக்காம மோதிட்டேன். என் மியூசிக் என்ன அங்கே நின்னுட்டேன்? நான் உங்களை பார்க்கணும்னு அமிர்தா ஆண்டிக்கிட்ட என்னை கூட்டு வர சொன்னேன். அப்படியே பட்டு. சார் ஃபைலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். டேபிள வச்சுட்டு கிளம்பலாமா? என்னமோ இடிக்க மாதிரியே இருக்கே. தெரியாம இடிச்சிருந்தாலும் ஆள் வரது கூட தெரியாத அளவா நிப்பாங்க. நம்ம கண்ணுக்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரிஞ்சது. தெரியாம இடிச்சவங்க நெத்தியில விழுந்த முடியெல்லாம் தள்ளி விடுவாங்களா? என்னாச்சு அமிர்தா? இல்ல சார், நான் இசையை கொண்டு விடுறதுக்காக தான் வந்தேன். நான் வரேன். ஃபைலை கொடுத்துட்டு போ. இப்ப கூட கொடுத்துட்டு போன்னு சொன்ன மாதிரி தானே கேட்டது. ஒண்ணுமே புரியல. தமிழ் மேம் பாக்குறதுக்கு நல்லவங்கள மாதிரி இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டுனால ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாவ. ஒண்ணுமே புரியல. சார் இல்ல, நான் தான் தெரியாம அவங்க மேல மோதிட்டேன். நீங்க தமிழ் எதுவும் தப்பா நினைச்சிடாதுங்க. அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல சார். இசையை கொண்டு விடுறதுக்கு தான் வந்தேன். என்ன ஃப்ரெண்ட், அங்கேயே நின்னுட்டீங்க? என்னாச்சுடா பட்டு? சண்டையா என் கூட? இல்ல. அது பிறகு என்ன என் கூட சண்டை போடுற மாதிரியே பார்த்துட்டு நிக்க? நான் உனக்கு கேட்கட்டுமா? நீ எத்தனை வேணா கேட்டுக்கா. இப்போ ஒருத்தங்க வெளிய போனாங்கல்ல. யாரு? அமர்தா மாமா? இல்ல, நான் இங்க கொட்டிட்டேன்னு கூட என் கூட சண்டை போட்டாங்கல்ல. யாரு? தமிழா? அவங்கதான். அவங்க அம்மாவாவும் நீங்க அப்பாவாவும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. கடவுள் எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டாருல. ஏன் இசை, உனக்கு அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்குதான் அம்மா அப்பா பிடிக்காது? என் அப்பாவும் என் கூடல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. உங்க அப்பா சீக்கிரம் பிளைட்ல பறந்து வருவாரு பாரு. உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாரு. மேஜிக் இருக்கலாம், அது மாதிரி வந்து நிப்பாரு பாரு. இதுக்கெல்லாம் எங்க இசை ஃபீல் பண்ணலாமா? எங்க அப்பா சீக்கிரம் வந்தாங்கன்னா எங்க அப்பா வாங்கிட்டு வர சாக்லேட்லாம் உங்களுக்கு தரலாம். சரிடி பட்டு, நீ வெளியே போய் விளையாடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு நான் உன்னை வந்து பாக்கேன். ஓகே ஃப்ரெண்ட். என்னாச்சு தமிழ் உனக்கு? நல்ல மெல்ல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் தாங்கி பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சும் ஒன்னையும் மீறி அவனை பார்த்துட்டு நிக்க. அவமானப்பட்டது அசிங்கப்பட்டதெல்லாம் மறந்துட்டுல அவன் புத்திக்கு. திடீர்னு அவன் கொஞ்சம் அன்பா இருந்ததும் அவன் பக்கமே கொஞ்சம் கொஞ்சம் மனசு சாயுதெல்லாம். அமிர்தா சார், தமிழ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்க எல்லாம்? என்னது? இல்ல சார், நான் எதுவும் சொல்லல. என்னது? ஜெஸ்ஸி வர்றது வரைக்கும்
ஜெஸ்ஸியோட இடத்த ஃபுல்ஃபில் பண்றது நீங்க தான். வாட் சார்? ஆல்ரெடி எனக்கு 10th மேத்ஸ் இருக்கு, 11th மேத்ஸ் இருக்கு மேம். அவங்க வரது வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் கிடையாது. அதெல்லாம் முடியாது மேம். 1 மந்த் தாண்டி அவங்க வருவாங்க. 1 மந்த் உள்ள போர்ஷன் இன்னொருத்தங்க எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஹலோ, உங்ககிட்ட இப்ப நான் ஒப்பீனியன் கேட்கல. இங்க வரும்போதே எல்லா வேலைக்கும் சம்மதிச்சு தான் எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணிருக்கீங்க. அக்ரிமெண்ட் 1 இயர் இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும், பாத்துக்கோங்க. சார் நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அதையும் பார்த்து இதையும் பார்க்கறது கஷ்டம் தானே சொல்றேன். அதான் கிளாஸ் கிடையாதுன்னு சொன்னாச்சுல, அதுக்கப்புறம் என்ன? அதெல்லாம் 1 மந்த்துக்காக என் கிளாஸை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்ப அதையும் இதையும் சேர்த்து கவனிச்சுக்கிட்டு இரு. நாங்க அதையும் உன் தலையில இழுத்து போட்டு செய்யும் சொல்லல. அமர்த்தா, கமிங் மண்டே எனக்கு அவங்களுக்கு இருக்க மீட்டிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்ககிட்ட தான் கேக்குதா? எஸ் சார். மீட்டிங் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி கொடுங்க. எதனா டவுட்னா ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணி கேளுங்க. சார் என்னால எல்லாம் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒழுங்கா பண்ண முடியாது. உங்களை விட சின்ன பொண்ணு ஜெஸ்ஸியை நீட்டா பாத்துக்கிட்டாங்க, உங்களால முடியாதா? நீங்க கோபப்படாதீங்க சார், நான் புரிய வைக்கேன். தமிழ் மேம், கோஆர்டினேட்டர்னா ஈஸி தான், அடுத்தவங்கள வேலை வாங்குறது தான். அதான் சொல்லிட்டாரலாம், என்ன செய்யாம முடியுமா? தலை எழுத்து மொத்தத்துல வாழ்க்கைய நரகத்துல மாட்டிட்டு. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சார் கிட்ட இந்த ஃபார்ம்ல மட்டும் சைன் வாங்கிட்டு வரீங்களா? கொடுங்க. இந்தாங்க மேம். என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஐயோ, சைனை வாங்க கொடுத்த டேட் எழுத மறந்துட்டேனே. இப்ப இதுக்கே இந்த ராவணன் கத்துன்னு கத்தான். இதுல சைனை போடுவீங்களா? சைன் போடுறதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன உன்னைய கொடுமைப்படுத்திட்டா இருக்காவ? ஏன் அவங்க முன்னாடி வச்சு கோஆர்டினேட்டர் எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்க? என் கருத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? 2 நாள் இங்க இருந்திருக்க, இன்னைக்கு உனக்கு கோஆர்டினேட்டர் போஸ்டிங் எடுத்து கொடுக்கேன். அமர்த்தா முன்னாடி இந்த மாதிரி சொன்னா அவங்க என்ன நினைப்பாவ? இங்க ஏதோ ஒன்னு என்ன பண்ற மாதிரில நீ அங்க பேசிக்கிட்டு இருந்த. சைனை போட்டு தரீங்களா? என் வேலையை பார்த்துட்டு போறேன். சைன் ஒரு கேடு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உங்க ஸ்கூல் தானே. எது உனக்கு பிரச்சனை இல்லையா? வேண்டாம் விக்கி, மறுபடி தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. என் கூட வேலை பார்க்கறதுல அப்போ உனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படிதானே? எதுக்கு பின்னாடி போற? உனக்கு தான் பயமே இல்லையே. வேண்டாம் விக்கி, யாராவது பார்த்தா என்ன தப்பா சொல்லுவாங்க. சார் என்ன உங்களுக்கு? சைன் பண்ண பேப்பர் கொடுத்துருந்தேன், டேட் எழுத மறந்துட்டேன். தோ நான் கிடக்கு, எழுதிட்டு போங்க. இல்லைண்ணா அப்புறமா வரேன், அப்புறமா சைன் பண்ணுங்க. எதுக்கு இப்படி காட்டு மிருக மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு? எத்தனை தடவை அவர் ரூமுக்கு போயிருக்கேன், கண்ணை தாண்டி கூட இது வரைக்கும் அவர் பார்த்ததில்ல. பார்வையிலேயே அவ்வளவு நீட்டானவர், எப்படி அவங்க கிட்ட மட்டும்? நான் கூட கல்யாணம் ஆனவா? ஜெஸ்ஸி மேமுக்கும் அவருக்கும் எவ்வளவோ மீட்டிங் நடந்திருக்கு, எத்தனையோ விஷயங்களுக்கு தனியா போய் பார்த்துருக்காவ. இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுவாருன்னு பயந்ததில்ல. யார்கிட்ட இல்லாம தமிழ் மேமுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏற்கனவே தெரியும், இவங்க கிட்ட மட்டும் எதுக்கு இப்படி நடக்கணும்? அதுவும் இல்லாம நீ வா போன் வேற பேசினாரு. நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இங்கே இருக்கோம், அதனால ஒரு ஃப்ளோவில் நம்மளெல்லாம் அமர்த்தான்னு வந்துடும். இவங்களும் இசை அப்பா வீட்டால பிரச்சனைன்னு சொல்லியாவ, யாரு கூடாலும் இசையை அதிகமாக பேசவும் விட மாட்டேங்காவ. எதுக்கு இசை அவங்களோட பொண்ணுதான்னு விக்னேஷ் சாரு கூட தெரியாம பார்த்துக்கணும். இசையோட அட்மிஷன் ஃபார்ம்ல இருக்க விக்னேஷுங்கிற அப்பா பேரு நம்ம விக்னேஷ் சாரா இருந்தா